திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் எழுந்து துயில் உணர்கின்ற பொழுது நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை, அதாவது அறச்சிந்தனை, ஐந்தெழுத்து மந்திரம். நீங்கள் உறங்கச் செல்லுகின்ற பொழுதே நமச்சிவாய 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 என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் உறங்குவீர்களேயானால் அது விடியற்காலையிலே உங்களுடைய காதிலே வந்து அது ஒலிக்கும். வாய் தன்னை அறியாமல் நமச்சிவாய என்று கூறும். அப்படி நீங்கள் நமச்சிவாய என்று கூறுவீர்களேயானால் அது நாள்தோறும் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நல்லதையே பேசுவீர்கள், நல்லதையே செய்வீர்கள், நலமாக வளமாக வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன், சிவபெருமேன், குத்தப்பெருமேன், அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம், திருத்தாண்டகத்தேவர் திருநாவுக்கரசு பெருமான் பாடிய 22வது பதிகம் திருநாகை காரோணம். திருநாகை காரோணம். இந்த பதிகத்தில் என்ன ஒரு பெருமை என்றால், பல தலங்களை எல்லாம் கொண்டு வந்து இணைத்து பாடுவதிலே பாடுகிறார். இதிலே பாடலை 4வது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். அன்னமாம் பொய்கை சூழ் அம்பரானை ஆச்சிராமந்தும் நகருள்ள ஆனைக்காவும் முன்னமே கோயிலா கொண்டான் தன்னை மூவுலகும் தானாய மூர்த்தி தன்னை சின்னமாம் பன்மலர்கள் அன்றே சூடி செஞ்சடை மேல் வைத்த மேலும் செஞ்சடை மேல் வெண்மதியம் சேர்த்தினானை கன்னியம் புன்னை சூழ் அந்த நாகை காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமே. அருமையா பாடுறார். இதில் அம்பர் என்னும் திருத்தலம், அதுதான் முதல்ல சொல்கிறார். அன்னங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய பொய்கைகள் சூழ்ந்தது அம்பர். அம்பர் திருமகலம். அடுத்தது பாலாச்சிராமம், திருப்பாலாச்சிராமம். அடுத்தது திரு ஆனைக்கா என்பவற்றையெல்லாம் முன்னரே கோயிலாக கொண்டவன் நம்பெருமான் சிவபெருமான். மூவுலகுக்கும் தான் பறந்திருக்கும் வடிவினன். தனக்கு செஞ்சடை மேல் தனக்கு உரிய அடையாள பூக்களை பிறையை சூடிய பெருமான். அந்த பெருமானை இளையன ஆதலில் நெடுநாள் நிலைத்திருக்கக்கூடிய புன்னை மரங்கள் சூழ்ந்த அந்தன் நாகை காரோணத்து என்றும் காணலாம்கிறார். நாகை காரோணத்திலே எவற்றை காணலாம்? புன்னை மரங்கள் சூழ்ந்தது அந்தன் நாகை காரோணத்து என்றும் காணலாம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநாகை காரோணம் செல்வோம். அங்குள்ள பெருமானை வணங்கி பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை நாம் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம்.
அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, தன்கடன் அடியேனையும் தாங்குதல், என்கடன் பணி செய்து கிடப்பதே என்ப அப்பர் வாக்கிற்கு இணங்க இந்த 6ஆம் திருமுறை பதிகத்தை திருநாகை காரோணம் என்னும் திருத்தலத்திலே நாம் பாடி பெருமானை மகிழ வைத்து நாமும் மகிழ்ந்து நலமாக வளமாக வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.